Hey guys, Assalamu alaikum. Welcome back to our friends Delicious Diaries. இன்னைக்கு நம்ம சேனலில் சூப்பர் டேஸ்டியான ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்கிறதுங்கிறது பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபிஷ் வாஷ் பண்ணுறதோ அப்புறம் மேரினேட் பண்ணுற ப்ராசஸ் பார்க்கலாம். ஃபிஷ்ஷுக்கு கொஞ்சமாக கல்லுப்பு அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க க்ளீனாக. அடுத்தது ஃபிஷ்ஷுக்கு மசாலா பேஸ்ட் நம்ம ரெடி பண்ணலாம். ஃபஸ்ட்டு சில இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, அப்புறம் கொஞ்சமாக வெந்தயம், ஒரு 6 காஞ்ச மிளகாய், இது எல்லாமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே 1 கிலோ ஃபிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். நீங்கள் அதிகமாக செய்கிறீங்கன்னா 2 கிலோ 3 கிலோ செய்கிறீங்கன்னா இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படியே டபுள் ஆக்கிக்கோங்க. இப்போ ஒரு 6 பல்லு பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, அப்புறம் 1 லெமன் ஜூஸ் ஸ்குவீஸ் பண்ணியிருக்கிறது இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. இதெல்லாமே மிக்சர் ஜாரில் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம காஞ்ச மிளகாய் போட்டனால அது சீக்கிரமாக பிளெண்ட் ஆகாது. அதனால நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை கிரைண்ட் பண்ணிக்கணும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அப்புறம் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. And you can adjust the amount of spices according to your taste. ஸோ இவ்வளோ தான் ஆட் பண்ணணும் அப்படிங்கிற இது இல்லை. உங்களுக்கு வந்து ஸ்பைஸி அதிகமாக சாப்பிட்றீங்கன்னா மிளகாய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். ஃபிஷ் மசாலா ரெடி ஆகிருக்கு. இப்போ இது 2 பக்கமாக ஃபிஷ்ஷுக்கு நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஒன்றா ஃபிஷ் எடுத்து இப்படி அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மசாலா வந்து நல்லா கோட் ஆகும். ஸோ இந்த மாதிரியே நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். இது எல்லாமே மசாலா அப்ளை பண்ண பிறகு நீங்கள் வந்து 1 hour அட்லீஸ்ட்டு வெயிட் பண்ணணும். மேரினேட் ஆகிறதுக்கு விடணும். அப்போ தான் அது வந்து நல்ல அது இந்த மசாலா எல்லாமே அதில் இறங்கி நல்ல டேஸ்ட் வரும். இல்லைனா நீங்கள் ஒரு 1/2 hour வச்சாலும் சரி, ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம மசாலா எல்லாமே நல்லா கோட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு தவா நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம ஃபிஷ் டிப் ஆகிற அளவுக்கு வந்து ஆயில் எடுத்துக்கோங்க. ஆயில் ஹீட் ஆன உடனே ஃபிஷ் வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். இந்த ரெசிபி உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டாக வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன். ஸோ டூ செக். ஸோ ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃபிஷ்ஷு ஃப்ரை பண்ணிக்கலாம். 2 பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கேஸ் ஃப்ளேம் வந்து நீங்கள் மீடியம்லேயே வைங்க. லாஸ்ட்டில் கடைசி நேரத்தில் நீங்கள் இப்போ எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறப்போ ஒரு 2 மினிட்ஸுக்கு ஃப்ளேம் வந்து ஹையில் வைங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும் ஃபிஷ்ஷு. ஸோ நல்லா ஃப்ரை ஆகுது பாருங்கள். ஆக்சுவலி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் கிடைக்கும் யூடியூப்பில் ஃபிஷ் ஃப்ரைக்காக. ஸோ இந்த ரெசிபி கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த ஒரு டிசப்பாயின்மெண்ட்டும் இருக்காது. இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு. ஸோ 2 பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணி ஆச்சு எடுத்துக்கலாம். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அவங்களோட ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் நல்லா சமைச்சு சாப்பிட்டோம். ஸோ இன்னுமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா என் சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது வந்து எனக்கு அது வந்து எனக்கு வந்து மோட்டிவ் பண்ணும். ஸோ அதுதான். ஸோ இந்த ஃபிஷ் ஃப்ரை சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக லெமன் ஸ்குவீஸ் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.